சென்னை வடபழனி அம்பிகா எம்பையர் நட்சத்திர விடுதியில் 2025ஆம் ஆண்டுக்கான சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த விருது விழாவில் சமூக ஆர்வலர்கள், பெண்கள், தொழிலதிபர்கள் ஆகியோருக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இஸ்வாட் நிறுவன தலைவர் பாபு மயிலான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி SK கிருஷ்ணமூர்த்தி, நீதிபதி N வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல துணை ஆட்சியர் இப்ராஹிம், வருமான வரித்துறை அதிகாரி IRS நந்தகுமார், சென்னை உயர்நீதிமன்ற சங்கத்தின் மாநில செயலாளர் கிருஷ்ணகுமார், காவல்துறை கண்காணிப்பாளர் அனுஷியா ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர். செய்தி வாசிப்பாளர் சங்க தலைவர் மோகன்ராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தனசேகர் ஒருங்கிணைத்தார். இதில் திரைப்பிரபலங்கள் உள்பட பலர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ்7ம் இணைந்து இந்த விருது வழங்கும் விழாவை நடத்தி இருக்கிறார்கள். முதலில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்தில் சமுதாய பணி ஆற்றுபவர்கள், மக்களுக்கு சேவை செய்பவர்கள், இவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதிக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை பெறுவார்கள். சேவை செய்வதை பாராட்டுவதற்காக ஒரு வாய்ப்பை இஸ்வாட் அமைப்பும் நியூஸ்7ம் எனக்கு அளித்ததற்கு நான் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் காலத்திநாதன், ஜெனரல் மேனேஜர் அம்பியா எம்பையர் ஹோட்டல். இன்றைக்கி இஸ்வாட் ஆர்கனைசேஷனும் அப்புறம் நியூஸ்7 நியூஸ் சேனலும் சேர்ந்து எங்களுக்கு அவார்ட் செரமனி இப்போ கண்டக்ட் பண்ணாங்கங்க. எங்களுக்கு நாங்கள் ஹோட்டல் சார்பில் பெஸ்ட் ஹோட்டல்னு, ப்ரீமியம் பிஸ்னஸ் கிளாஸ் ஹோட்டல்னு அவார்டு வாங்கியிருக்கிறோம். இந்த அவார்டு கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய பேர் செபாஸ்டின், எஸ்கொயர் ஹவுசிங்கோட MD. இஸ்வாட் மற்றும் நியூஸ்7 தமிழ் சேனல் இன்றைக்கி எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஒரு சிமெண்ட் வியாபாரத்தில் ஆரம்பித்து மளிகை கடை, சைக்கிள் கடை, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வளர்ந்து 2004 ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளே அந்த தொழிலில் இன்றைக்கி நான் இண்டிவிஜுவலாக ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்றைக்கி எஸ்கொயர் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. அதை பெருமைப்படுத்துகிற விதமாக எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நிறைய விமென்ஸை இங்கே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய இங்கே இருந்த மோஸ்ட் பிஸ்னஸ் விமென்ஸ் இருந்தாங்க. அதுவே ரொம்ப நல்ல என்கரேஜிங் திங்ஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நியூஸ்7 அண்ட் இஸ்வாட் அண்ட் நியூஸ் தமிழ் சேனல் சேர்ந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது எனக்கு 52வது அவார்டு. நியூஸ்7 சேனலுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் தமிழ்நாடு பயோ உமன் டாக்டர் பத்மா சத்யநாராயணன். கண்டிப்பாக எல்லாருமே பயோசெப்டிக் டேங்க் இன்ஸ்டால் பண்ணுங்கள், நம்மளோட என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுங்கள், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்ல பூமியை கொடுங்க. எல்லாராலையும் ஒரு மொபைல் ஃபோன் வழியாக கோல்டு வாங்குறதோ விற்கிறதோ ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான முயற்சி நியூஸ்7 சேனல் மற்றும் இஸ்வாட் இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. எங்களை மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது. நியூஸ்7 சேனலும் என்ன இங்கே அம்பிகா எம்பையர் ப்ரொமோட்டர்ஸும் எனக்கு இந்த அவார்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் நினைக்கவே இல்லை இந்த தமிழிசை மேடம் கிட்ட நான் அவார்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கையால் இந்த விருது வாங்கினதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ப்ளஸ் அம்பிகா ராஜா சார் அண்ட் நியூஸ்7 மூலிமா இந்த அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். பிஸ்னஸ் மேனை வச்சு தான் வேலை வாய்ப்புகள் உண்டாகுது, அவங்கள வச்சு தான் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டாகுது. ஸோ அப்படிப்பட்ட வியாபாரிகளை அங்கீகரிக்கும் இந்த தருணத்தை இந்த தருணத்துக்காக நியூஸ்7க்கு உண்மையாக பெரிய பாராட்டுகள், நன்றிகள். எங்களை அவார்டு தந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அச்சீவர் ஆஃப் த இயர் 2025 என்ற ஒரு ஈவெண்ட்டில் வின் ஆனதுக்கு ரொம்ப ஹாப்பி. நியூஸ்7க்கு ரொம்ப நன்றி.